ஹாய், இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, உரப்பு அடை. உரப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து நிறைய வெரைட்டியில் செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து இலையை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை இலை, பிரண்டை இலை ரெண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு இலையும் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து உரப்படை பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெவி கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா இந்த உரப்படை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவு வந்து கடலப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு வந்து 1/4 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதே அளவு கடலப்பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டும் ஒரே அளவு தான். துவரம்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதாவது ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். கூட ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ நைட்டு நான் ஊற வைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பகலில் ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3-4 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் காலைல அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம நைட்டு ஊற வச்சோம். நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ வந்து நான் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டதுக்கப்புறம் அது கூட வந்து பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 மிளகா எடுத்துக்கிறேன். அது வந்து அந்த மாவு கூடவே போட்டு அரைச்சிருங்க. மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை இலையும் தூதுவளை இலையும் இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு 2 கை எடுத்துக்கிறேன். 2 கை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பூச்செல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த இலையை வந்து இப்போ நான் இந்த மாவு அரைக்கிறோம் இல்லையா, அது கூடவே நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். சிலப்போ வந்து அந்த இலை வந்து அதாவது அரைக்காது சரியா. கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி விட்டு அரைக்கணும். உங்களுக்கு அப்படி அது கூட போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தனியாக மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. 1-2 இடையில இருந்தாலும் பரவாயில்ல. இந்த குட்டி குட்டி இலை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அது கூட ஒரு கப் வந்து நான் பெரிய வெங்காயத்தை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். உப்பு சேர்க்க மறந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டின்னர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு இருக்குது, ரொம்ப ஹெவி கோல்டு காஃப் இருக்குன்னா அந்த உரப்படை வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லா சூடாக சுட்டு எடுத்துட்டு ஒரு நல்ல சுத்தமான ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஒத்தரம் கொடுத்துட்டு அதை வந்து குழந்தைங்கள சாப்பிட வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.